இந்த கோவிலுக்கு நீங்கள் ஒரு முறை வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மறு ஜென்மமே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஊரில் இருக்கவங்க யார் இறந்தாலுமே பார்த்தீங்கன்னா சிவன் வந்து அவங்க காதில் வந்து மோட்சத்துக்கான மந்திரத்தை வந்து சொல்கிறாங்க. கோயம்புத்தூர்லேயே ஃபேமஸானது வந்து கல்யாணி யானை, அதுவும் வந்து இந்த கோயிலில் ரொம்ப ஃபேமஸ். ஸோ இந்த புளிய மரத்துலேருந்து வந்து இன்னொரு செடி வந்து முளைக்காது. இந்த விதையை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வேறு இடத்துல போட்டாலுமே முளைக்காதுன்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலுக்கு வந்தவங்களுக்கு வந்து மறு ஜென்மம் கிடையாது. அதுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக தான் இங்கே இருக்க புளிய மரம் கூட அடுத்த ஜென்மம் கிடையாது. இந்த பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குல்ல, இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து 3 ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டை வழியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நடராஜரை வந்து நீங்கள் டேரெக்டாக பார்க்க முடியும். இது வந்து அந்த காலத்தில் பெண்கள் வந்து அந்த பீரியட்ஸ் டைமில் உள்ளே வரக்கூடாதுன்றால இப்படி வச்சாங்களா, இல்லை வந்து ஒரு சில மக்கள் வந்து உள்ளே வரக்கூடாது வெளியிலேயே வந்து பார்த்துக்கணும்னு வச்சாங்களான்னு தெரியல. பட் வந்து இப்போ யாராவது தெரிஞ்சவங்க வந்து சொல்லுங்கள். நீங்கள் உள்ளே வந்து மிஸ் பண்ணக்கூடாத ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா முருகர் சந்நிதி இருக்கும். அதுக்கு பின்னாடி வந்தீங்கன்னா கோரக்கர் சித்தர் தவம் செஞ்ச இடம் இருக்குது. இன்னுமே வந்து கோரக்கர் சித்தரோட ப்ரெசன்ஸ் வந்து இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்புறாங்க. நிறைய பேர் இந்த இடத்த வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால தான் இதை மென்ஷன் பண்ணி நான் சொல்கிறேன். கோயில் பார்க்கிங்லேருந்து அப்படியே வந்தீங்கன்னா ஒரு ரோடு போவோம். அந்த ரோட்டில் நீங்கள் நேராக வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த இரவா பனை இருக்கும். பிறவா புளி பார்த்தோம் இல்லையா, இது வந்து இரவா பனை. இந்த பனைமரத்துக்கு வந்து சாவே கிடையாது. கிட்டத்தட்ட பல 100 வருஷமாக இந்த பனைமரம் வந்து அப்படியே பசுமையாக இளமையாகவே இருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்க சிவலிங்கத்தை காமதேனு வணங்குறதா சொல்கிறாங்க. அந்த காமதேனோட கால் தடம் சிவலிங்கத்தில் இருக்கும். கோயிலில் பார்த்தீங்கன்னா 365 நாள் வந்து தர்ப்பணம் கொடுப்பாங்க இறந்தவங்களுக்காக. தர்ப்பணம் கொடுக்குறக்காக பெருசாக ஒரு மண்டபம் கட்டுக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நவகிரகத்துக்கு 9 தூண் வச்சிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. பாத்திர போடப்படுற எலும்பு எல்லாமே காலப்போக்கில் வந்து கற்களாக மாறிடுன்னு சொல்கிறாங்க. போடெல்லாம் போட்டு லாக்கரில் வச்சுட்டு வர சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா, ஒரு வாட்டி வந்து நட சாத்தின பிறகு யாரோ ஒரு விஐபிக்காக வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதை யாரோ வந்து வீடியோ எடுத்து போட்டாங்க. ஸோ வந்து ஃபோனை உள்ளே விட்டால் தானே இதெல்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு இன்வார் பண்ணிட்டாங்க. ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடி. ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடி. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய.